ஹாய் மக்களே, வாரிசு சீரியல் மார்ச் 31, 2026 என்ன நினச்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாரிசு சீரியலில் அவங்க தமிழ் அம்மா தமிழ் எல்லா குடும்பத்தோடு எல்லோரும் வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. அந்த திருட்டு பழி சுமத்துறாங்க. அந்த கணேசனும் அமுதாவும் ரொம்ப அவங்கள அசிங்கமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. பிரகாஷ் எவ்வளவும் தடுத்து அவங்க இல்லை அவங்க நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. ஹசீனா தான் எங்கள் வீடு இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு ஹசீனாவும் கூப்பிட்டு போகிறாங்க. பிரகாஷும் மீனாட்ட போய் நீங்கள் பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியாமல் இப்படி பேசிட்டீங்க, வீட்டை விட்டே அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், நாங்கள் என்ன பண்ணோம், இந்த வீட்டு பொண்ணு தானே மீனா, அவங்க நம்ம வீட்டு ஆளுங்க தானே பேசுனாங்க, அதில் என்ன தப்புன்னு அவங்க கோச்சிக்கிட்டு அவள் போகிறா, 2 பேரும் ஒரே மாதிரி வாங்கி கொடுத்தது உங்கள் தப்பு தான், உங்கள் மேலே தான் எல்லா தப்பும் அப்படின்னு மீனா பிரகாஷை சொல்கிறா. அவங்க அம்மா வந்தால் தெரியும், அம்மா கேட்பாங்கள்ல. ஜனமா வந்ததும் நீ பதில் சொல்லிக்க, நான் சொல்கிறது தானே இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பிரகாஷும். இவர் வெளியில் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு ஜனமா எப்போ வருவாங்கன்னு. சேது உடனே கணேசன் சொல்கிறாரு, இது மாதிரி எதுக்குடா இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா, உள்ளே போடா அப்படின்னு சொல்லவும் ஜனாமா வந்தோடனே வத்தி வைக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி தலையில் அடித்து உள்ளே அனுப்பிச்சி விட்றாரு. அவரும் உள்ளே போயிடுறாரு சேதுவும். உடனே தமிழ் அம்மா தமிழ் எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. இது மாதிரி நம்ம வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம், நம்மளோட அருமை தெரியாமல் நம்மளை அவாய்ட் பண்ணுறவங்க நம்மளோட வேல்யூ தெரியாதவங்க தான், அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. தேன் அழுவுறதுக்கு நீ அழுவாத அப்படின்னு சொல்லி, நம்மளோட வேல்யூ தெரியாதவங்களுக்கு நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஹசீனாவும் நீ கிளம்பு தமிழ், நான் அம்மாவை பார்த்துக்கிறேன், நீ புகுந்த வீடு அது, இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணான்னு சொல்கிறாங்க. இல்லை தங்கச்சிங்களை இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசினதுக்கப்புறம் நான் எப்படி அந்த வீட்டுக்கு போவேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹசீனாவும் சிபியை பிரிஞ்சு அவளால் இருக்க முடியாது, அவள் கொஞ்ச நாள் மனசு கஷ்டம் தீர்ற வரைக்கும் அவள் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜனாமாவும் வராங்க. இது மாதிரி நல்லா முடிஞ்சிச்சு மீட்டிங்லாம், எல்லோரும் இது தமிழை தான் கேட்டிருந்தாங்க, பூஜைலாம் நல்லா நடந்துச்சா அப்படின்னு சொல்லி மீனா கேட்டிருக்காங்க. மீனா ஊன்னு சொல்லிகிட்ருக்கா. எங்கே தமிழை காணும், தமிழ் ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தம்மா காஃபி கொடுக்குறாங்க. எங்கே தமிழ் எங்கே போனா அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் அமைதியாகவே இருக்காங்க. கணேசன், அமுதா, மீனா, பிரகாஷ், வர்ஷினி, சேது எல்லாமே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இவங்க என்னன்னு கேட்டுட்ருக்காங்க. ஜனமா சேது என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. சேது அவங்க அப்பா மறைக்கிறாரு சேதுவை. உடனே சேது இது மாதிரி தமிழ் வீட்டில் இல்லை, தமிழ் அவங்க குடும்பத்தோட வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னாச்சுன்னு சிபி கேட்குறாரு. சொல்லுடா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவரும் எல்லாத்தையும் சொல்கிறாரு, இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லவும், உங்களுக்கு நீங்கள் அமுதாவத்தையும் கணேசையும் திட்டுறாரு, நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா, ஏற்கனவே அவங்கள நான் வார்ன் பண்ணியிருக்கேன், தமிழ் இருக்குது உங்கள் வீட்டில், இந்த வீட்டில் இருக்குது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இதுமாதிரி அதனால தான் இப்படிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், மீனா அவங்க அத்தை உன்னோட அத்தைன்ற ஞாபகம் வச்சு பேசு அப்படின்னு சொல்லவும், அவங்க அது மாதிரி நடந்துக்கலையே அப்படின்னு சொல்லி மீனாவை கேட்குறாரு. ஏம்மா இதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா தான் வாய் மூடிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் அவளால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஜனாமா இது மாதிரி அவளாலையும் எதுவும் பேச முடியல. வெளில போயிடுறாங்க ஜனாமாவும் வீட்டிலேருந்து. உடனே ஜனாமா வெளில போகிறாங்களே, அமுதா கேட்குறா கணேசன்ட்ட, ஜனாமா வெளில போகிறாங்களே, திரும்பி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்களா, தமிழையும் தமிழ் குடும்பத்தையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க சூடு சொரண இருக்கிறாங்க தான் இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு கணேசனும். உடனே இவங்க வர்ஷினி சேதுக்கிட்ட வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. இது மாதிரி நான் வேணும்னு பண்ணலை, காணும், அதனால தான் நான் இது மாதிரி காணுமேன்னு கேட்டதுக்கு தான் நான் போய் கேட்டேன், ஆனால் அது தமிழ் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வர்ஷினி சேதுட்டு அழுவுறா. நான் எப்படியாச்சும் தமிழ் மனசை எப்படி மாற்ற போகிறேன்னு தெரியல, தமிழ் சிஸ்டர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சேதுவும் சொல்லிகிட்ருக்காரு. பிரகாஷ் ரூமில் இருந்துகிட்ருக்காரு. அப்போது சிபி போய் இது மாதிரி எப்போ வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் என் தங்கச்சி பசங்க தான், ஆனாலும் என்னால் அவங்கள வீட்டை விட்டு பொறுத்த இருக்க முடியல, ஏன் தான் கோமாலேருந்து வெளில வந்தோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அவங்க எவ்வளோ தான் கோடி ரூபாய் நம்ம வச்சுருந்தாலும் அவங்க அதை எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க,
தமிழும் சரி, தமிழ் குடும்பத்தை உள்ளவங்களும் சரி, ஏன் தான் இந்த அமுதா அத்தையும் கணேசன் மாமா அப்படி இருக்காங்கன்னு தெரியலை. நான் தான் அவங்கள திட்டிட்டேனே, சரி விடுங்கப்பா, மனசு கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், நீ போய் உடனே அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வான்னு சொல்கிறாரு பிரகாஷ் சிபியை. சிபி சொல்கிறாரு, இதுமாரி அவங்க போனதும் நல்லதுக்கு தான். அவங்க ஏற்கனவே வந்து ஜனாமாட்ட போய் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க தங்கச்சி பொண்ணுன்னு தெரியாமல் தானே அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அவங்க தமிழ் வந்து அவரோட தங்கச்சி பொண்ணுன்னு. அதனால் சொல்கிறாரு அவர். அதனால் அவங்க போன வரைக்கும் சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லவும், ஜனாமாவுக்கு வந்து உண்மை தெரியாது. ஜனாமாவுக்கு உண்மை தெரியும் போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதனால் அவங்க போன வரைக்கும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழையும் சேர்த்து தான் சொல்கிறியா அப்படின்னு பிரகாஷ் கேட்டு அவர் கேட்குறவும் அவர் ரொம்ப அமைதியாகிடுறாரு. ஜனாமாவை தமிழை தேடி தமிழை வீட்டுக்கே போயிடுறாங்க. போய் இது மாதிரி நீங்கள் எல்லாம் வீட்டில் என்னால் இருக்க முடியலை, நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.